அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க, இது ஒரு ரேடார் டிடெக்டர் கூட ஒரு அலாரமும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணுன்னா பீப் சவுண்டை கொடுக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை நான் டிஸ்மேண்டில் பண்ணுறேன். ஸோ நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இனி பார்க்க போகிறோம். இதில் பெருசாக லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரே ஒரு புதிய காம்பனண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த அலாரம் காம்பனண்ட். ஸோ இதுதான் பீப் சவுண்டு. இதுதான் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும், அந்த பீப் சவுண்டை க்ரியேட் பண்ணும். இது ஒரு டைப் ஆஃப் சென்சார், பசார் சென்சார். கூட இது ஒரு செட்டப், ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு கலர் பேப்பரை நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரேடார் டிடெக்டர் கூட நான் ஒரு எல்இடி பல்பு, ஒரு ரெட் கலரில் பிளிங்க் ஆகக்கூடிய ஒரு பல்பு கொடுத்துருக்குறேன். ஸோ எகெயின் ஒரு 220 ஓம் ரெசிஸ்டார் இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் 2 ஜம்பர் ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கான்செப்ட் என்னென்னா, அல்ட்ராசோனிக் சென்சாரில் ஆப்ஜெக்ட் ஏதாவது டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா இது என்ன பண்ணும், பீப் சவுண்டும் போடும், அஸ் வெல் அஸ் சேம் டைம் என்ன பண்ணும், இந்த பல்பும் என்ன ஆகும்னா பிளிங்க் ஆகும். இதுதான் கான்செப்ட். அதை யோசிச்சு தான் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணேன். ஸோ இது அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் 2-3 வீடியோஸில். ஸோ இதில் புதுசாக என்னென்னா, இந்த ஒரு ஹோல்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இதில் நான் புதுசாக பண்ணியிருக்கேன். அதுதான் இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி சுற்றி ரொட்டேட் ஆகும். இதுதான் அந்த சர்வலைன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டருக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் எல்லாமே அது என்ன செய்யும், பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு ரியல் டைமாக கொண்டு வரும்போது இதை விட கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் லாங் டிஸ்டன்ஸ் உள்ள சென்சார்ஸ் எல்லாம் இப்போவும் இருக்குது. இதன் மூலமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலோ எதாவது இருந்தாலும் ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸ்டில் நிறைய இடத்துல அப்படி யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு ப்ரோட்டோடைப், ஒரு ஸ்மால் டைப், ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு. இதெல்லாம் நம்ம நினச்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை மாதிரி கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் எகெயின் சர்வோ மோட்டார், பிறகு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, அடினோ யூஎன்ஓ. ஸோ இங்கே புதுசாக பிரெட் போர்டும் நான் இதில் இந்த கான்செப்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 விதமான அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த பசார் போடக்கூடிய சவுண்டு போடக்கூடிய ஒரு சென்சார் யூஸ் பண்ணிக்கிறோம். சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே பவர் சப்ளையும் தேவைப்படும், கிரவுண்டும் தேவைப்படும், நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் பின்னும் தேவைப்படும். அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ்லேருந்து இதெல்லாமே சென்ட் பண்ணுறதுக்கு அதுவும் தேவைப்படும். பட் இந்த அடினோ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரவுண்டு தான் இருக்கும். இங்கே ஒரு 1 2 இருக்கும், இங்கே ஒரு 3 இருக்கும். அதே பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு, வின்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது, நெக்ஸ்ட் 3.3 வோல்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டேஜாக தான் இருக்கும். பட் நம்ம எல்லா காம்பனண்ட்டுக்கும் பவர் சப்ளையும் கிரவுண்டும் சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது காரணத்துக்காக தான் நான் இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த பிரெட் போர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இஷ்யூவை நான் நம்ம என்ன செய்யலாம், ஓவர் கம் பண்ணலாம், இல்லைன்னா ரெக்டிஃபையும் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் கிரவுண்டு 3 இருக்குது, நமக்கு 4 கிரவுண்டு தேவைப்படுது. பவர் சப்ளை இங்கே 2 தான் இருக்குது, அது நமக்கு 4 பவர் சப்ளை தேவைப்படுது. இதுதான் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த பிரெட் போர்டு. ஏன்னா இந்த பிரெட் போர்டில் பார்த்திங்கன்னா, இந்த ரெயில் பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். அப்படின்னா அது பக்கத்தில் உள்ள எல்லா பின்னிலையும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்டு ஜம்பர் ஒரு அங்கே இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே நான் இன்சர்ட் பண்ணேன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த கிரவுண்டுடைய சிக்னல் நமக்கு இருக்கும். அதான் சிம்பிள் கான்செப்ட். இங்கே வெர்டிக்கலாக இருக்கும். இங்கே நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இது ஒரு சின்ன சேலஞ்சிங்காக இருந்து, பட் இது ஈஸி தான், பெரிய சேலஞ்சு கிடையாது. பட் சின்ன கான்செப்ட். இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸாரும் அடிக்கணும், சேம் டைம் எல்இடி பல்பு என்ன ஆகணும், பிளிங்க் ஆகணும். ஸோ எல்இடி பல்புக்கும் பவர் சப்ளை பண்ணணும், இந்த பஸ்ஸாருக்கும் பவர் சப்ளை பண்ணணும். இதான் ரொம்ப அடிஷ்னலாக வரக்கூடியது. ஸோ இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்மளால் பண்ண முடியும்னா பை யூஸிங் இந்த பிரெட் போர்டு மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அடினோ போர்டு மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது சம் லிமிட்டட் தான் இருக்குது அந்த பின்ஸ் எல்லாம். அதான் மிக முக்கியமான காரணம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த அலாரம் பண்ணக்கூடிய அந்த சென்சாரை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரை இதில் நம்ம வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஜம்பர் ஒயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் அந்த கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி. இதெல்லாமே இது சர்வோ மோட்டர் வாங்கும்போதே இதில் 2-3 டைப் ஆஃப் இந்த விங்ஸ் மாதிரி தருவாங்க. ஸோ அதில் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இதில் கனெக்ட் பண்ண பிறகு இந்த ரொட்டேட் ஆகும் இப்படி. ஓகேங்களா. ஸோ இது கூட அந்த ஜம்பர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுலேயும் ஜம்பர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த எல்இடி பல்புலேயும் 2 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த சென்சார்லேயும் ஜம்பர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ண பிறகு எல்லாத்துலேயும் நம்ம ஜம்பர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இனி சிக்னல், கிரவுண்டு, பவர் சப்ளை எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே அந்த ஷார்ட்டேஜ் இருக்கனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, கிரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்டினோ போர்டில் ஒரு 2 கிரவுண்டு இருக்குது, ஒரு விஇன் ஒன்று இருக்குது, 5 வோல்ட் இருக்குது. விஇன்னா எகெயின் அது ஒரு பவர் சப்ளை தான். சரிங்களா. ஸோ நான் கிரவுண்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் நான் சப்ளை கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரெயிலில் கொடுக்குறேன். இந்த ரெயில், நெக்ஸ்ட் இந்த ரெயில். ஸோ என்ன மீனிங்னா, இந்த இடத்து ஃபுல்லாகவே இந்த வியினுடைய 5 வோல்ட்டை நம்ம என்ன செய்யலாம், இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரவுண்டும் இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இனி 1, 2, 3, 4 பின் அடிஷ்னலாக கிரவுண்டுக்கு எடுக்கலாம். அதேமாதிரி 5 வோல்ட்டும் இங்கேயே எடுத்துக்கலாம். அதுதான் இது மீனிங். சரிங்களா. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இல்லைன்னா திரும்பவும் நம்ம ஒரு ஜம்பர் வைஸ் கொடுத்து திரும்பவும் ஒரு கிரவுண்ட் 2 எடுத்துக்கலாம். ஸோ ஒயர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஒரே இடத்துல லைனில் இருக்கும்போது இதாக இருக்கும்னா திரும்ப என்ன செய்யலாம், இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது, இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது, இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது, இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், இது பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இது கிரவுண்டு, இதை என்ன பண்ணிக்கலாம் 5 வோல்ட். இப்போ ஒயர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே இதில் கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள். ஸோ 2 கிரவுண்டு 2 பவர் 5 வோல்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த சென்சாரை கனெக்ட் பண்ணிக்கிறேன், அந்த சவுண்டு சென்சார். ஓகேங்களா. சவுண்ட் சென்சாரில் கிரவுண்டு, ஓகே, பின்னு விசிசி பின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன்னு கொள்ளும்போது பவர் சப்ளை. பவர் சப்ளை எங்கே இருக்குது பார்ப்போம். இது பவர் சப்ளை. ஸோ இங்கே கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு, கிரவுண்டு வந்து ப்ளூவில் கொடுத்துக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிரவுண்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ப்ரெட் போர்டில் கொடுக்குறேன். ப்ரெட் போர்டில் இருந்து இதுக்கு தேவையான கிரவுண்டையும் விசிசி இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே அதோடைய பவரோ கிரவுண்டோ இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் என்ன டிஜிட்டல் பின். ஸோ இங்கே நான் டிஜிட்டல் பின் நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்து இங்கே போர்டில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த சென்சாரோடைய பின்னு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது, பல்பு லாஸ்ட் கொடுத்துக்கலாம். அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து கிரவுண்டு.
ஸோ நான் க்ரீன் என்ன பண்ணிக்கிறேன், கிரவுண்ட் இதில் இந்த கலர். ஸோ இங்கே கிரவுண்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வயலட் கலர் பவர் சப்ளை, எகெயின் பவர். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீ 2 பின் இருக்குது. இது எகெயின் 9 and 10 கொடுக்கணும். as per ப்ரோக்ராம் படி நம்ம இதில் 8, 9 and 10 பின்னெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சாரோடைய இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டருக்கும் என்னது ஒரு ப்ரௌன் வந்து எகெயின் ப்ரௌன் வந்து இந்த கலர் கிரவுண்ட். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பவர் சப்ளை. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணிக்கிட்டேன்னா அது மேல் ஃபீமேல் ஒயரு. ஸோ இது 2 மேல் ஒயர். ஸோ பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணி நம்ம n நம்பர் சென்சார்ஸ் நம்ம என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்னல் எகெயின் 5, 6 கொடுக்கணும். 7, 6. ஓகேங்களா. ஸோ இது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இனி இருக்குது இந்த பல்பு. ஸோ இந்த எல்இடி பல்பு 2 இருக்குது. ஒரு பின் அதுவும் இந்த 220 ohms இருக்கு இல்லையா, இந்த பின்னை நீங்கள் வந்து கிரவுண்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பின்னை வந்து 8 கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக எல்லா வயசும் கரெக்டாக பண்ணி இந்த இடத்துல டபுள் சைடு ஸ்டிக்கரில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணால் இதே மாதிரி வந்துடும். கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். டபுள் சைடு ஸ்டிக்கர் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்னா கொஞ்சம் அந்த வெயிட்டில் பேலன்ஸ் மாறுது. ஸோ நீங்கள் கம் வச்சு ஒட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். ஸோ எகெயின் இதோடைய அவுட்புட் நான் உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ நமக்கு இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சென்சார் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3வது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதான் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இதில் நம்ம இந்த சென்சாரும் நம்ம இதில் புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்சார் ரொம்ப சிம்பிள் சென்சார் தான். ஒரு பஸ்ஸர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆகும்போது அந்த சென்சார் வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணி அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணும். சவுண்டை க்ரியேட் பண்ணும்போது அதே சமயத்தில் இந்த பல்பு என்ன ஆகும், பிளிங்க் ஆகும். ஸோ பீப்புள் வந்து அலர்ட் ஆவாங்க. அதுதான் மெயின் இது. ஸோ இந்த மிலிட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரியுடைய பிளேனோ இல்லைனா ட்ரோனோ ஏதோ உள்ளே வந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுறது, இதுதான் அதோடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை வச்சு கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அங்கே இருக்கும். சரிங்களா. அங்கே சர்டன் கிலோமீட்டர்ஸுக்கு அது சர்வேல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதோடைய ப்ரோக்ராமும் கோடிங்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா. இதோட அவுட்புட் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா.